1ஆம் தேதி பிப்ரவரி 2025 ஞாயிற்றுக்கிழமை. துலாம், விருச்சிகம், தனுசு 3 ராசிகளுக்கான தினப்பலன். துலா ராசிக்காரர்களுக்கு உங்க வீட்டிலிருந்து சந்திரன் 10ஆம் வீட்டில் இருப்பதால் தொழில் வேலை சார்ந்த விஷயங்கள ஒரு அங்கீகாரம் ஏற்படும். குரு 9ஆம் இடத்தில் இருப்பதால் அது 5ஆம் பார்வை உங்க வீட்டையும் பார்ப்பதால் அதிர்ஷ்டம் உண்டாகதா இருக்கும். துலாத்திலிருந்து 4ஆம் வீடான மகரத்துல 4 கிரகங்கள் இருப்பது சதுர்யோகம் இருப்பதனால வீடு, சொத்து, மாற்றம், வாகனம் இதெல்லாம் உங்களுக்கு நன்மை பயக்கிறதாக இருக்கும். சனி 6ஆம் வீடான மீனத்துல இருப்பதனால நோய் மற்றும் எதிரிகளோட தொல்லைகள் குறையும், அது வெற்றி அடையதாக இருக்கும். ராகு கும்பத்தில் 5ஆம் வீடாக இருப்பதால் குழந்தைகள் நலன், கல்வி எல்லாம் மேம்படும். காதல் சார்ந்த விஷயங்களை இணக்கமான போக்கு நிலவும். கேது 11 சிம்மத்துல இருப்பதால் லாபம் சார்ந்த விஷயங்களை ஒருவே சுணக்கம் ஏற்படும். அதிலிருந்து விட்டு விலகி போற சூழல் உண்டாகும். ஒட்டுமொத்தம் பக்கத்து வீடு, தாய் சார்ந்த உறவுகள் உங்களுக்கு ஒரு நன்மை பயக்கதாக இருக்கும். அதிர்ஷ்டம் மிக்க நாளாக தான் இருக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாள் அமைய வாழ்த்துக்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உங்க ராசியிலிருந்து 9ஆம் வீட்டில் சனி இருப்பதால் அதிர்ஷ்டம், பயணம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு நன்மை உண்டாகும். ஆன்மீகம், உயர்கல்வி போன்றவை உங்களுக்கு ஊக்கம் அளிப்பதாக இருக்கும். உங்க வீட்டிலிருந்து மகரம் 3ஆம் வீட்டில் 4 கிரகம் இருப்பது உங்களுக்கு ஒரு விதமான ஆற்றல், துணிச்சல் உண்டாகும். சகோதரர்கள் உறவு, எழுத்து, தகவல் தொடர்பு துறையெல்லாம் வெற்றியை கொடுப்பதாக இருக்கும். குரு உங்க வீட்டில இருந்து 8ஆம் இடத்துல மிதுனத்துல வக்ரத்துல இருப்பதனால் வீட்டில் ரகசியமான சூழல் கொண்டதுல ஒரு விதமான லாபம் அதிகரிக்கும். சனி 5ஆம் வீட்டில் இருந்தனால குழந்தை சார்ந்த விஷயங்களை ஒரு விதமான தாமதம் உண்டாகும். கேது 10ல் இருப்பதனால செய்யும் வேலை தொழில ஒரு வித மாற்றம் உண்டாகும். ஒட்டுமொத்தமாக உங்களுடைய முயற்சிகளுக்கு வெற்றி அடைவதாக இருக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாள் அமைய வாழ்த்துக்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திரன் உங்க வீட்டில இருந்து 8ஆம் வீடா இருக்கிறதுனால இன்றைய நாள் உங்களுக்கு சந்தாஷ்டம் தொடர்கின்றது. உங்களுடைய அறிவு, ஆன்மீக சார்ந்த விஷயங்களை நாட்டம் அதிகரிக்கும். உங்க வீட்டில இருந்து 2ஆம் வீட்டுல மகரத்தில் 4 கிரகம் இருப்பதால் சதுர யோகம் கொண்டு உங்களுடைய பண வரவு, நிதி வருவாய் ஒரு ஸ்திரத்தன்மை கொண்டு இருக்கும். குடும்ப சூழலும் உங்களுக்கு ஏற்றதா இருக்கும். குரு 7ஆம் வீட்டுல வக்ர நிலையில இருக்கிறதுனால திருமணம் சார்ந்த விஷயங்களும் உங்களுக்கு உறுதித்தன்மை கொண்டதாக இருக்கும். சனி உங்க வீட்டை 10ஆம் பார்வையா பார்ப்பதனால தொழில், வேலை சார்ந்த விஷயங்களும் ஒரு விதமான கடுமையை, தாமதத்தை உண்டாக்கும். அதாண்டு கும்பத்துல ராகு 3ஆம் வீட்டுல இருக்கிறதுனால துணிச்சல் அதிகரிக்கும். கேது சிம்மத்துல 9ஆம் வீட்டில் இருப்பது அதிர்ஷ்டத்தை இருந்து ஒரு விதம் விலகி ஏற்படுத்த சூழலை உண்டாக்கும். ஆன்மீக நாட்டத்தை அதிகரிக்கும். ஒட்டுமொத்த நிதி சார்ந்த உறவுகள் இதெல்லாம் உங்களுக்கு ஏற்புடையதா நாளாக இருக்கும்.